அம்மா ரொம்ப கோவமா இருந்தா எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? ஏண்டி எப்போ பார்த்தாலும் இப்படி கோச்சுருந்தா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். கோவம் இருந்தால் சரி, நான் சாப்பிட போகிறல, இந்த மாதிரி கோவமாக இருந்தேன்னா நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அவள் என்ன நினச்சி போல தெளிவாக கெடுக்கடுன்னு சமையல்லாம் பண்ணுவாள். அப்புறம் சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்பா. வரேன் அப்படின்பேன். அது ஒரு கோபமாகவே இருக்காளேன்னு நம்மளும் முறைச்சேன்னு போனோம்னா கடைசியில் எல்லாம் பண்ணின்னு எல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகும். ஏன் அந்த கோபம் வந்தால் கூட அவள் பண்ணி வைக்கிறா பார்த்தீங்களாங்க, நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டான்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது குடும்பம். இவர் கோபமா இருந்தா என்னவா சமாதானப்படுத்துவீங்க? எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அவர் கோபமா இருக்காருனாக்க நான் அடங்கி போயிடுவேன், அதை பொருட்படுத்த மாட்டேன். நாம ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போறதுனால தான் நம்ம குழந்தைகளும் நல்லபடியா வளர முடியும். இத்தனை வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 56வது வருஷம் இப்ப நாங்க முடிய போறது, 56 முடிய போறோம்.